இல்லை ஈரானில் ஆட்சி மாற்றம் நடக்க போதா அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பார். கமேனி அரசாங்கத்தை கலந்துட்டு கைக்கூலி அரசாங்கத்தை கொண்டு வர போகிறாங்களா, இல்லை அதற்கு பதிலடியாக இஸ்ரேலை நாசப்படுத்தி இஸ்ரேலை ஈரான் நாசப்படுத்த போதா, அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்ட போதான்றதான் இப்போ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். சார், இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. ஈரான் இன்னொரு விஷயமும் உலக நாடுகளுக்கு சொல்லுது. ஹார்முஸ் ஜலசந்தி, அந்த கடல்வழி போக்குவரத்து, அது எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பல நாடுகளுக்கு உண்டான அந்த கப்பல் போக்குவரத்து முடங்கிடும், விலைவாசி தாறுமாறா ஏறும், பெரிய அடி விழும். ஸோ அதை நான் கை வச்சுடுவேன், ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி ஹார்முஸ் ஜலசந்தியை சொல்றாரு ஈரான் அரசாங்கம். இது எப்படி பார்க்க? அதுக்காக ஈரான் அரசாங்கத்தை அழிச்சிட்டா அப்புறம் யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள போகும்? இப்போ சர்வதேச சட்டத்திட்டங்கள் படி நடந்துட்டு இருக்கான். போர்னு அதெல்லாம் விட்டுறான்ல, அவன் பாட்டு கப்பலை விட்டான்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ யாரை தாக்குவீங்க அப்படின்றக்காக தான், அதுக்காக தான் கமேனியை தூக்கணும்னு எல்லா முடிவும் பண்ணிட்டு இருக்காங்க. தாக்குதல் நடத்தி அவரை கொண்டுறணும், அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டுறணும். அந்த மன்னர் பரம்பரைன்னு ஒரு மண்ணாங்கட்டி பரம்பரை, அவனை திருப்பி, அவன் ஒரு கைக்கூலி, அமெரிக்க கைக்கூலி தான், அவனை திருப்பி கொண்டு வரணும். அவன் இஸ்ரேல் கைக்கூலி, அந்த குடும்பத்தை திருப்பி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க.